என்னடா எதையோ கவரில் போட்டு கயிறு கட்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? தோட்டத்தில் அந்த தென்னை மரத்தில் வந்து வண்டு விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு ஐடியா சொன்னாங்கங்க. இது என்னென்னா வந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 பாய்ச்ச குண்டு போட்டு சைடில் வந்து ஒரு நூல் வச்சு கட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து தென்னை மரத்து அந்த தண்டில் வந்து கட்டி வச்சிட்டோன்னா இந்த வாசத்துக்கு வண்டு வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். இது என்னென்னா 2 சைடு வந்து ஓட்டை போட்டிருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த வாசம் வெளியில் வருங்கிறதுக்காக ஒரு சைடு ஓட்டை அப்படியே விட்டாச்சு. 2வது சைடு ஓட்டையில் வந்து நூலை கோத்து கட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு இப்போ போய் நம்ம எல்லா மரத்துக்கும் மெயினாக வந்து இந்த பெருசாகி தென்னை மட்டை வெளியில் வந்த மரத்துக்கெலாம் வந்து இதை கட்டலான்னு ஒரு பிளானு. ஸோ அதுதான் இப்போ கட்டிகிட்ருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா? அது எஃபெக்டிவாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நாங்கள் ஒரு 40லேருந்து 45 மரத்துக்கு இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் தோட்டத்து வாய்க்கால் மேட்டில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டர் வந்தார். ஆமாம், நல்லா அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு வந்து எங்கள் ஊரில் வந்து ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சின்ன பொண்ணு அவங்க தான் வந்து பாடிட்டு இருந்தாங்க. சும்மா போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதோட அந்த டேவை முடிச்சாச்சு. எங்களுக்கு வீக்கெண்ட் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கெலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching. Bye.